கால் முடியல, கால் வீங்கிட்டு இருக்கு ரொம்ப. அதனால இன்னைக்கு பூரி நீங்க செஞ்சிருங்க. எனக்கு செய்ய தெரியாத, கடையில் வேணா வாங்கிட்டு வரட்டுமா? நான் சொல்றேன் எப்படி செய்யணும்னு, புரியுதா? கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, ஒரு பேசன்ல கொட்டிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தேவையான உப்பு தண்ணி போட்டுக்கோங்க. நிப்பாட்டுங்க. அதான் எனக்கு தெரியுமே. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன பண்ணணும்? அது மட்டும்தான் எனக்கு தெரியாது. உருண்டை மாவை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சதுக்கு அப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுக்க. அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும்? ஐயோ, அது மட்டும்தான் எனக்கு தெரியாது. அப்புறம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே நீங்க. சரி சரி, ரொம்ப பில்டப் கொடுக்காதா. அப்புறம் என்ன செய்யணும்? உருட்டி வச்சுக்கிறீங்கல்ல, அந்த உருண்டைங்களை எடுத்து சப்பாத்தி கட்டையை எடுத்து வச்சு நல்லா தேய்ச்சிட்டு, அப்பளம் கட் பண்ணுவோம்ல, அந்த மிஷின் எடுத்து வச்சு கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன பண்ணணும்? எண்ணெயில் போட்டு பொரிச்சு பொரிச்சு எடுக்கணும். அது யாருக்கு தான் தெரியாது? ஆமாம் ஆமாம், எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அது யாருக்கு தான் தெரியாதுன்னு ஈஸியாக சொல்லுவோம்.